இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான காரக்கடலை எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். அதாவது வேர்க்கடலை ஸ்பைசியாக மாற்றி சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸு. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க என்னோட சேனலுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 250 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதுக்கு பச்சை வேர்க்கடலை தான் எடுக்கணும் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சட்டியில் ஒரு 300 ml எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டுக்கு மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வச்சிருக்கிற வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் முங்குற அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம், ஃப்ரை பண்ணலாம். வேர்க்கடலை அதிகமாக போட்டுறக்கூடாது, எண்ணெயில் நல்லா முங்கி ஃப்ரை ஆகிற வரைக்கும் போடணும். நல்லா வேர்க்கடலையை போட்டதும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விடும்போது அந்த வேர்க்கடலையோட நிறம் மாறி கொஞ்சம் மணம் எடுக்கும். அதோடு நம்ம அதை எடுத்துடணும். அதுக்கு மேலே விட்டால் கரிஞ்சிடும். இதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்னு டைம் சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வைக்கிற ஹீட்டை பொறுத்து எண்ணெய்க்கு. ஸோ அதை பொறுத்து நம்ம இந்த வேர்க்கடலை அந்த நிறம் மாறும், லைட்டாக மாறும். அதே சமயத்தில் நல்ல ஸ்மெல்லு லைட்டாக ஸ்டார்ட் ஆகும். அதோடு எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கலரில் அழகாக வந்ததும் எடுத்துடலாம். நம்ம இதை எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில், ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் விரித்து அந்த டிஷ்யூ பேப்பரில் எல்லாத்தையும் எடுத்து வறுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த எண்ணெய் ட்ரை ஆகும். அடுத்து ஒரு செட்டு நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு லைட்டாக அடங்கும். அந்த நிறம் மாறும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்மெல் எடுக்கும். அதோடு நம்ம எடுத்துடணும். ரெண்டாவதாக போடும்போது நான் கொஞ்சம் கறிவேப்பிலை உள்ளே போட்டுக்கிறேன். போட்டு அதையும் பொரித்து அதோடு எடுத்துக்கிட்டால் நல்லா மணமாக செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா வேர்க்கடலையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து இந்த பிளேட்டில் உள்ள டிஷ்யூ பேப்பரில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேர்க்கடலையும் சூப்பராக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்லா சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் ஆறணும். ஆறி போனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இந்த கடலையை சூட்டோடு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பவுலில் கொட்டி பாருங்கள். இந்த மாதிரி பவுலில் கொட்டிக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மிளகாத்தூள் பொடி, அதாவது ரெட் சில்லி பவுடர் இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாத்திரம் எடுத்துக்கோங்க. அதை போட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முதல்ல சேர்த்துட்டா சாப்பிட முடியாது. நான் பிளாக் பெப்பரும் சேர்த்துக்கிறேன், அதாவது மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நல்லா ஸ்பைசியாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுடரை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலையில் சேர்த்து நம்ம கிளறி விட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான ஒரு காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு. செம்மையான ஸ்பைசியான ஸ்நாக்ஸு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.